இல்ல அந்த இடத்த அவரால் தேவாலயம் கட்ட வேண்டிய இடத்த வாங்கி கொடுக்க தான் அவரால முடியும். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார்ன்னு நம்ம சொன்னோம். இப்ப ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை காப்பாற்றுவதாக இல்ல. முதலாவது 25% அந்த வரி அதிகரிப்பு கனடாவுக்கும், மெக்சிகோவுக்கும் போட்டார் இல்லையா? அது இந்த நேற்று வரை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற காலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. 4ஆம் தேதியிலிருந்து வருகிறது. இப்போ அது வந்து 25% இன்கிரீஸ் ஆகுது. கண்டிப்பாக கனடாவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். 10% சைனாவுக்கு போட்டிருக்கிறார். கண்டிப்பாக சைனாவும் ரியாக்ட் பண்ணும். உலக நாடுகள் எல்லாமே ரியாக்ட் பண்ணுது. ஒரு பக்கம் அவர் மேல அதிருப்தியில இருக்காங்க. இது அதிருப்தி நம்பர் 1. அதிருப்தி நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜெலன்ஸ்கி விவகாரத்துல, அதாவது உக்ரைன் விவகாரத்துல அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது. இந்த ஆதரவான நிலைப்பாடு எந்த அளவுக்கு அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிறாருங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி ஒரு நாட்டினுடைய அதிபர். அவர கூப்பிட்டு வச்சு, அவர் ஒயிட் ஹவுஸ்ல அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது நடந்துச்சு. ஆனாலும் ஜெலன்ஸ்கி விட்டுக் கொடுக்கல. அவர் அங்கே மிக போல்டாக பேசி உக்ரைனுக்கு அவர் திரும்பி போயிட்டாரு. இது என்ன நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பாவை அப்படியே அவங்களுக்கு அகைன்ஸ்டா எழுப்பிருச்சு. பிரான்ஸ்ல இருந்து, அப்புறம் ஸ்விஸ்ல இருந்து எல்லா நாட்டு அதிபர்களும் இப்ப ட்ரம்புக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க. ஏற்கனவே ட்ரம்ப 2 அதிபர்கள் முகத்துக்கு நேராக நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. ஒன்னு பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன், இன்னொன்னு வந்து ஜெர்மனி அதிபர் மெர்ஸ். இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க? நீங்க பொய் சொல்றீங்க. உக்ரைன் விவகாரத்துல நீங்க சொல்றது சரியில்லன்னாங்க. உடனே ட்ரம்ப் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு லைவ்லயே பேசினார். இப்போ ஐரோப்பா அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக மாறுகிறது. ஆனா இது என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்களா? அதெல்லாம் நடக்காது. ஐரோப்பா அடுத்த வல்லரசாக எழும்பணும். இப்ப அமெரிக்கா விழணும். அந்த விழுகிற வேலைய ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் காப்பாத்துவதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது விழுது. அந்த விழுகிற வேலைய ட்ரம்ப் ரொம்ப தெளிவாக செய்றாரு. ஐரோப்பா தனக்குன்னு ஒரு ராணுவத்தை கட்டமைக்க தொடங்கிருச்சு. நம்ம போன நேற்று சொன்னோம். இப்ப பொருளாதார கட்டமைப்பு எல்லாத்தையும் அவங்க வந்து இப்ப ஸ்ட்ராங் பண்ண தொடங்கிட்டாங்க. உக்ரைனுக்கு எல்லா விதமான ராணுவத்தையும் அனுப்ப தொடங்கிட்டாங்க. 3ஆம் உலக யுத்தம் இதனால ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காரணமாக இருக்காது. நாம் ஏற்கனவே சொன்னபடி ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை ஆரம்பித்து, அது அப்படியே ரஷ்யா, இஸ்ரேல் பிரச்சனையாக மாறி, அந்த தேவாலயத்துக்கான இடம் மலைக்கு, அந்த மலைக்கு சண்டையாகத்தான் இது இருக்கும். ஆஸ் பர் பைபிள். சோ இப்போ நாம பார்க்கிறது என்னன்னா, அமெரிக்கா விழுகிறது, ஐரோப்பா எழும்புகிறது. அந்த காரியம் மிக துல்லியமாக இந்த வாரத்துல அதிகமாக நடந்திருக்கு.